السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. எல்லாரும் ஸலவாத் சொல்லிக்கங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்து இந்த புனிதமிகு ஜும்மாவுடைய தினத்தில் அவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி, அவனை தொழுது அவன் அருளை பெறுவதற்காக வேண்டி நம்மை இந்த மஸ்ஜிதிற்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மரியாதையும் சங்கையும் பொருந்திய இந்த மஸ்ஜிதுடைய பேஷுமாம் ஹதரத் அவர்களே மற்றும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களே, தொழுக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு தபாரக் வ தஆலாவுடைய மாபெரும் கருணை மிக விரைவாக நம்மை ஒரு வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசந்தமான நாள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஓரளவிற்கு நாம் எல்லோரும் அறிந்திருக்க முடியும். என்ன வசந்த காலம்? இருளில் இருந்த உலகத்தை ஒளியுமயமாக்கி, இருளில் மூழ்கியிருந்த மக்களை ஒளிவாக பிரகாசிக்க செய்த உத்தம நபிகள் ஹஜ்ரத் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த புனித நாள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மகிழ்வோடு அறிவோம். அதை மகிழ்வோடு கொண்டாடுவதற்கும் கருணை கடலான ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நான் ஆரம்பமாக ஒரு வசனம் ஓதினேன். இது பொதுவா எல்லாரும் பயான்ல ஓதுற வசனம். அது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிவின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வும் ஈமான் கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த ஸலவாத்துடைய உயர்வு அதிகமான மக்கள் அதனுடைய உயர்வை விளங்காத ஒரு காலமாக இருக்கிறது. காரணம், ஸலவாத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் மீது ஓதப்படக்கூடிய, அவர்களுக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய ஒரு துவா. அது பெருமானார் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துவா. யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று அவர்கள் மீது நாம் செய்யக்கூடிய ஒரு துவா. அது இந்த துவாவை ஹஜ்ரத் நபியினா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் இதை அதிகமாக கேளுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று ஸலவாத் அதிகமாக ஓதுங்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தோழர்களே, ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒரு நாள் பொழுதை 4 பாகங்களாக பிரித்து அதிலே ஒரு பொழுதில் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், மீதமுள்ள 3 பாகங்களில் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே நான் கழிக்குகிறேன் என்பதாக அந்த சஹாபி வந்து சொல்லுகிறார். அதை கேட்ட அருமை நபி அவர்கள் சொன்னார்கள், அது உமக்கு சிறந்ததாக இருக்கும், என் மீது ஸலவாத்து சொல்லுவது சிறந்தது, முடிந்தால் என் மீது ஸலவாத்து சொல்லுவதை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்ட அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எவ்வளவு உங்க மேல நான் அதிகப்படுத்தி ஓதுன்னு கேட்கிறார். அதை கேட்ட நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய விருப்பம் என்பதாக பெருமானார் அவர் விருப்பத்துக்கு விட்டு விடுகிறார். அதை கேட்ட அந்த சஹாபி மறுபடியும் சொல்லுகிறார், நபியே, பாதி பாகம் இரவில் 1/3 பாகம் என்று முதல் சொன்னதாக இரவில் 2, அதாவது ஒரு பொழுதில் 2 பாகம் உங்கள் மீது ஸலவாத்து சொல்றேன், 2 பாகம் நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழிக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லுகிறார். நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் இது. அப்போ ஸலவாத்து அதிகப்படப்பட இறை வணக்கம் குறையுது அந்த இடத்துல. ஏன் அவர் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார், 3 பாகம் நான் இறை தியானத்தில் இருப்பேன், 1 பாகம் உங்க மேல ஸலவாத்து ஓதுவேங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உங்களுக்கு சிறந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். முடிந்தால் ஸலவாத்தை அதிகப்படுத்துகிறார். இப்ப ஸலவாத்தை அதிகப்படுத்தினா எதை குறைக்கணும்? இபாதத், இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் குறையும் என்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக அப்படி அல்ல. காரணம், அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அப்ப சரிபாதி நேரம் உங்க மேல ஸலவாத்து ஓதுறேன், பாதி நேரம் நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழிக்கிறேன் என்பதாக சொன்னார். அதை கேட்ட பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், முடிந்தால் மறுபடி சொல்லுகிறார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லுவதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்கன்றாங்க. அதை கேட்டு அந்த சஹாபி சொல்லுகிறார், எவ்வளவு நேரம் நான் ஓதணும், எவ்வளவு உங்களால முடியும்? அப்ப பெருமானார் சொல்றாங்க, உங்க இஷ்டம், உங்க விருப்பம் என்பதாக சொல்லி விடுகிறார்கள். அதை கேட்ட அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், முழு நேரமும் உங்கள் மீது நான் ஸலவாத்தை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். அதை கேட்டவுடன் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்திலும் நாள மறுமையிலும் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று விடும். எந்த கவலையும் உங்க உள்ளத்துல இருக்காது. நல்லா கவனிக்கணும். இவ்வுலகத்திலும் நாள மறுமையிலும் எந்த துக்கமும் உங்களை வந்து அணுகாது. அதோடு உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் அது பரிகாரமாக இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தோழர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது பாருங்க, இப்ப நான் சொன்னதுல தவறா விளங்கிடக்கூடாது. அப்ப தொழுகை என்ன செய்யறது? ஃபரலான வணக்கங்களை குறைக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது பெருமானாருக்கு அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கினார்களோ அந்த கடமைகளில் எதையும் குறைப்பதற்கு அனுமதி யாருக்கும் கிடையாது, யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனாலும் தோழர்களே, அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்லக்கூடிய அந்த வணக்கம் என்ன? பகல் நேரங்களில் நான் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? நஃபிலான வணக்கங்கள். எவ்வளவு நான் நஃபிலான வணக்கங்கள் செய்வேனோ அந்த நஃபிலான வணக்கங்களிலே அதிகமாக உங்க மேல நான் ஸலவாத் ஓதுறேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகப்படுத்தி 3 தடவை சொல்லி 3வது தடவை அந்த சஹாபி முழு நேரமும் உங்க மேல ஸலவாத்தை ஓதுகிறார். தோழர்களே, ஸலவாத்துடைய உயர்வு மக்களுக்கு மத்தியில ரொம்ப கம்மியா இருக்கு. பெருமானார் மீது ஒரு தடவை மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன்,
யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்வானோ அவன் மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை ஸலவாத் சொல்றான். விளங்குச்சீங்களா? அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஸலவாத் சொல்றான், 10 ரஹ்மத் அல்லாஹ் இறக்குறான். ஒரு ரிவாயத்துல ஒரு தடவை நீ ஸலவாத் சொன்னா ஓ மேல அல்லாஹ் தஆலா 30 ஸலவாத் சொல்றான், 30 பாவங்களை மன்னிக்கிறான், 30 தரஜாத்துகளை உயர்த்துறான். தோழர்களே, ஸலவாத்துடைய சிறப்பு ஏண்டா வர இருக்குது மீலாது ரபியுல் அவலுடைய வசந்த காலம் வருது. இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன அவசியம்? இந்த மாசத்துல அப்படி என்ன கண்ணியம் வந்துருச்சு என்று சொல்ல யோசிக்கலாம். சில மக்கள் இருக்க செய்யார்கள். ஆனாலும் தோழர்களே, இந்த மாதம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருளில் மூழ்கியிருந்த காலம். இந்த காலத்தை பத்தி பேசுற நேரம் அதிகமாயிடும். இருலோக இரட்சகருடைய வருகைக்கு முன்னால் ஐயாமே ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அந்த அறியாத காலத்திலே எவ்வளவு கொடுமைகள், கொடுமை என்று சொன்னால் சொல்லி மாள முடியாத அளவிற்கு கொடுமைகள் நடைபெற்றது. பெண் குழந்தைகள் பிறந்தால், பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு சஹாபி திஹ்யா கலபி என்பதாக அந்த சஹாபியுடைய பெயர் சொல்லப்படுது. அந்த சஹாபி அவர் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னதாக அவருடைய தலைமையின் கீழ் ஒரு 600 குடும்பம் அவருடைய தலைமையின் கீழே இருந்துச்சு. அப்ப இருலோக இரட்சகர் பெருமானார் அவர்களுடைய மனசுல ஒரு ஆசை வந்துச்சு, இந்த மனிதர் கலிமா சொல்லி இஸ்லாத்துல வந்துட்டா இந்த 600 குடும்பமும் இஸ்லாத்துல வந்துருமே என்று பெருமானார் உள்ளத்துல ஒரு ஆசை வந்ததுனால அல்லாஹ்வுடைய சமூகத்துல கை தூக்கி துவா செஞ்சாங்க, ரப்பே இந்த திஹ்யா கலபி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதருக்கு ஈமானின் நசீபாக்குன்னு துவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், துவா கேட்டவர்கள் இருலோக இரட்சகர், அது அல்லாஹ் கபூல் செய்து திஹ்யா கலபிக்கு ஈமான நசீபாக்கிட்டான். இப்ப திஹ்யா கலபி வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டான், நபியே உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான். நாளைக்கு திஹ்யா கலபி வருவார், அவருக்கு கலிமா சொல்லி கொடுங்கோன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. முன்னக்கூட்டியே செய்தி பெருமானாருக்கு செய்தியும் வந்துருச்சு. மறுநாள் காலை திஹ்யா கலபி என்பவர் வருகிறார். வந்து பெருமானாருடைய கையில முசாஃபா செய்யும் பொழுது பெருமானார் கேட்கிறார்கள், இன்னும் நீங்கள் கலிமா சொல்லி ஹிதாயத்தில் வரக்கூடிய அந்த காலம் வரவில்லையா என்பதாக பெருமானார் கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலே, என் தாயும் தகப்பனும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நேரு வழி அடையத்தான் உங்களுடைய கையை பிடிக்க வந்திருக்கேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லுகிறார். அதை கேட்டவுடன் பெருமானார் அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள். கலிமாவை சொல்லி முடித்த பிறகு அந்த சஹாபி தேம்பி தேம்பி அழுகிறார். வயசுல அழுதுருக்க மாட்டார், அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார். பெருமானார் கேட்டாங்க, அழுக வேண்டிய காலம் போயிடுச்சு, இனிமே நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் இது, இப்போ உங்களுடைய அழுகைக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க பெருமானார். அதற்கு அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒரு தடவை கலிமா சொன்னேன், இந்த ஒரு தடவை கலிமா சொன்ன காரணத்திற்காக வேண்டி என்னுடைய 60 வருஷத்து குஃப்ரையும் 60 வருஷத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானா என்பதாக அந்த மனிதர் கேட்கிறார். அதை கேட்ட பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்டு கூட அந்த சஹாபி அமைதி பெறவில்லை, மறுபடியும் அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானார் கேட்டார்கள், அப்படி என்னத்தான் நீ பாவம் செஞ்ச, ஏன் இப்படி அழுற என்பதாக பெருமானார் கேட்கும்போது அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த அரபு நாட்டில் ஒரு வளமை இருந்துச்சு, நீங்க வருவதற்கு முன்னதாக அந்த பழக்கம் இருந்துச்சு, பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு குழி தோண்டி புதைத்து விடுவார்கள், அது பழக்கம் உண்டு. ஆனால் தோழர்களே, பொதுவா குழந்தைகள் இறந்து போனா அதை அடக்கிறது பழக்கம் உண்டு. குழந்தைகள் இறந்து போயிடுச்சுன்னா அடக்கிறது உண்டு. அதுக்கு தனியா ஒரு கபரு வெட்டி தனியா ஒரு குழி மாதிரி உள்ள இருக்கும், அதுல குழந்தைய கஃன் போட்டு சுத்தி உள்ள வச்சு மேல களி போட்டு அதுக்கு மேல கீத்து வச்சு அதுக்கு மேல மண்ண தண்ணுவாங்க. இது இஸ்லாமிய முறை. ஆனா அந்த காலத்துல, இந்த மூடர்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு, பெண் குழந்தைகள் பிறந்துட்டா உயிரோடு கொண்டு போய் பாலைவன மண்ணை கையால பறிச்சு, கொஞ்சம் மண்ணை பறிச்சு அந்த குழந்தைய அதுல போட்டு அப்படியே மண்ணை தள்ளி மூடுறது. யோசிச்சு பாருங்க தோழர்களே, அந்த சுவாசம் வாய் எவ்வளவு பெரிய நோவினையாக அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி புதைக்கக்கூடிய பழக்கம் இந்த நாட்டில் இருந்துச்சு. நான் ஒரு 600 குடும்பத்துக்கு தலைவராக இருக்குகிறேன். இந்த 600 குடும்பத்துல என்னுடைய உள்ளம் கொஞ்சம் இறுகின உள்ளம், கொஞ்சம் கெட்டியான உள்ளம், இரக்கம் இல்லாத ஆள்னால். அதனால இந்த 600 குடும்பத்துல யார் வீட்டுல குழந்தை புள்ள பிறந்தாலும் சரி,
எல்லாரும் கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துருவாங்க. பெண் குழந்தை பிறந்தால் என்கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. நான் தான் கொண்டு போய் அதை பாலைவனத்துல குழி தோண்டி புதைச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த கரங்களால் 60 குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தன அல்லாஹ்வுடைய ரசூலே, இதையுமா அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு கேட்டார் அந்த சஹாபி. இதை கேட்டவுடன் கருணையே உருவான நபி ரஹமத்துல்லில் ஆலமீன் பேராசை கொண்ட பெருமானார் அவர்கள் அவருடைய உள்ளமே துடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டாங்க. பதில் சொல்ல யார் மனசு தாங்கும்? 60 குழந்தைகளை உயிரோட குழி தோண்டி போச்ச செய்தி கேட்டா யாருக்கு? இருலோக ரட்சகர் பேராசை கொண்ட ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் பெருமானார். அப்படி இருக்க இந்த செய்தி அவருடைய உள்ளத்தை ரொம்ப தாங்கிடுச்சு. உடனே பெருமானார் சற்று நேரம் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹு தாலா உடனே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்குகிறான். இறக்கி சொல்லுகிறான், ஜிப்ரைலே விரைவாக மிக வேகமாக செல்லுங்கள் என் நபியுடைய சமூகத்திற்கு, போய் என்னுடைய சலாமை சொல்லுங்கள், என் நபிக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். ஏன் அவ்வளவு வேகமா போக சொன்னான் காரணம் எழுதுறாங்க. அந்த நீங்க மெதுவா போற வரைக்கும் இப்ப ஏன் நபி பதில் சொல்லல, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, அதனால அந்த கலிமா சொன்ன மனிதர் தப்பா விளங்கிடுவார். அப்ப இந்த 60 குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்த அந்த பாவத்தை மன்னிக்கிற சக்தி இந்த கலிமாவுக்கு இல்லேன்னு அவர் விளங்கி கலிமாவை லேசு கன்றுவார். ஜிப்ரைலே வேகமாக செல்லுங்க நபியுடைய சமூகத்துக்கு. நல்லா அல்லாஹு அக்பர். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேகமாக வந்தார்கள். பெருமானாருடைய கரம் பற்றினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா நபியே. அல்லாஹு தாலா அந்த சஹாபி இப்ப கலிமா சொன்ன காரணத்திற்காக வேண்டி 60 வருஷத்து குஃப்ரையும் 60 வருஷத்து பாவங்களையும் மன்னித்த அல்லாஹ் அந்த 60 குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தானே அந்த பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்கிற அந்த சுப செய்தியை உங்ககிட்ட அல்லாஹ் சொல்லிட்டு வர சொன்னான் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட பிறகுதான் அந்த சஹாபி அமைதியானார். தோழர்களை, நான் தங்களுக்கு எதுக்கு இது செய்தியை சொல்ல வந்தேன்? இடைப்பட்ட செய்தியாக சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன்? பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் எந்த அளவுக்கு உலகம் இருண்டிருந்த உலகம், இன்று நாமெல்லாம் உள்ளத்துல ஈமான் என்று ஒரு ஒளிவு நம்ம உள்ளத்துல இருக்குன்னு சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உழைப்பு, அவர்கள் போட்ட அவர்களுடைய இஹ்சான். அல்லாஹு தாலா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நிஸ்பத்துல நம்மளெல்லாம் இன்னைக்கு முஸ்லீம் என்று பெருமை பாராட்டக்கூடிய மாறு தட்டக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி வச்சிருக்கிறார். தோழர்களே, ஸலவாத்தை மிகவும் குறைவாக ஓதக்கூடிய இந்த காலம். ஒரு சரித்திரம் ஞாபகத்துக்கு வருது, நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு தடவை உத்தரவிட்டான், மூசாவே, இன்ன காட்டுல என்னுடைய நேசர் ஒருவர், எனக்கு ரொம்ப நேசமான என்னுடைய வலி ஒருவர் மரணமாய் 2 கைகளும் 2 கால்களும் கட்டப்பட்ட நிலையில அடக்கம் செய்யாம மேல கிடக்கிறார். நீங்க போய் அவரை தூக்கி கழுகி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யுங்க என்பதாக அல்லாஹு தாலா அந்த காலத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நேரா போனாங்க. அந்த ஊரை அடையாளம் கண்டு அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஊர்ல இருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, இப்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவு செஞ்சிருக்கான், வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம், யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மக்களும் சேர்ந்து வந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து போனாங்க. அல்லாஹ் சொன்ன அடையாளத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரியே ஒரு மனுஷன் 2 கையும் கட்டப்பட்டு இருக்கு, 2 காலும் கட்டப்பட்டு இருக்கு, மௌத்தா போய் கிடக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த அடிமையான்னு கேட்டாங்க. இவனே தான்ட்டா அல்லாஹு தாலா. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மூசாவே நபியே கொஞ்சம் அல்லாஹ்ட்ட திரும்பி இன்னொருத்தர கேளுங்க, இவனா நேசன், இவனையே அல்லாஹ் நேசன் சொன்னா நல்லா 1க்கு 2 தடவை கேளுங்க மூசாவே. இவன் யாரு தெரியுமா, இவன் ஏன் இங்க கிடக்குறான் தெரியுமா, இவன் எங்களுக்கு தெரிந்து இவன் இறந்து போனது பிறகு நாங்க தான் இவன் கையிலையும் காலிலையும் கைத்த கட்டி இவனை கொண்டு வந்து இந்த காட்டுல வீசி நாய் நரி தின்னுட்டு போத்தோம், இவனை நல்லோர்கள் அடக்கிற கபரஸ்தான்ல அடக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க தான் தூக்கி கொண்டு எரிஞ்சோம் என்று அந்த மக்கள் சொல்லி காரணம் சொல்லுகிறார்கள். நபியே, அல்லாஹ்வுடைய நபியே, இதுவரை உலகத்திலே பாவம் என்று எவ்வளவு பாவங்கள் இருந்ததோ, என்னென்ன மாதிரியான பாவங்கள் இருந்ததோ, எதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் வெறுத்தார்களோ அந்த பாவங்களை எல்லாம் தேடி தேடி பெருக்கி பெருக்கி தேடி தேடி போய் செஞ்ச மாபாதகன் இவன். இவனையா அல்லாஹு தாலா தன்னுடைய நேசன் என்று சொன்னான். என்ன சொல்றீங்க மூசாவே, நீங்க இன்னொருத்தர அல்லாஹ்ட்ட கேளுங்க, அது இவனாக இருக்காது,
வேறு யாராச்சும் இருக்குன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுபடியும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களுடைய நற்சாட்சிக்கு உங்ககிட்ட ஒரு மரியாதை இருக்கு. நாம நினைக்கிறோம் அல்லாஹ் மட்டும் சாட்சி சொன்னா போதும்னு சொல்லி விளங்கிச்சுக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் சகோதரன் நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு மனிதர் இருந்தான், ரொம்ப பாவியான மனுஷன். அவனுக்கு கடைசியில மௌத்து வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பயம் வந்தா இப்ப மௌத்தா போறோம், பாவியா மௌத்தா போனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் ஒரு 2-3 பேர் இருந்தான். அவனுக்கு பிடிச்சி, அவன் 2 பேரை பிடிச்சி ஆளுக்கு 1000-500 பணத்தை கொடுத்து, உனக்கு வேலை என்ன, நான் மௌத்தா போய் ஜனாசா போகும்போது நீ என் ஜனாசாவுக்கு பின்னால சொல்லிக்கிட்டே வரணும், ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல சீதவியான மனுஷங்க, நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும், இதான் உனக்கு வேலை. இந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு இவ்வளவு சம்பளம் பேசி வச்சுட்டான். அதே மாதிரி மௌத்தா போனா பின்னால அந்த மக்கள் அவன் 4 பேர் காசு வாங்கினதுக்காட்டி நேரா போனா சொல்லிக்கிட்டே போனான். அவன் நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ் எழுப்பி கேட்பானா, நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கியன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து இவ்வளவு பெரிய வேலை எப்படி செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்டது. அடுத்து சொன்னா, இல்ல, உன்னுடைய நல்லடியார்களுடைய சாட்சியை உன்கிட்ட ஒரு மரியாதை இருக்குன்னு உன் நபி சொல்லி இருக்கிறாங்க. மூமினான அடியார்களுடைய நற்சாண்டுக்கு உன்கிட்ட ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னாங்க. நான் பாவியான மனுஷனா இருந்தேன், அதனால தான் ரப்பே எனக்கு யாரும் நல்லவேன்னு சொல்றது ஊர்ல ஆள் இல்ல, அதனால தான் காசி கொடுத்து 4 பேரை சொல்ல வச்சேன், உன்னை ஏமாத்துன்னு இல்லையேண்டா. அதை கேட்டு அல்லாஹ் சொன்ன, அப்படியா போ, என் நபியுடைய சொல்லுல ஆதரவு வச்சேன், என் ரஹமத்துல ஆதரவு வச்சேன், உன் பாவத்தை பூரா மன்னிச்சுட்டேன், உன்னை சொர்க்கத்துக்கு போன அனுப்பி விட்டுருவான். ஆக தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் விசாலமானது. அந்த அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அடியார்கள் சொல்றாங்களே, நீ இவனை நேசன்னு சொல்ற, இவங்கெல்லாம் அயோக்கிய மாபாதகன்னு சொல்றாங்களா அல்லான்னு கேட்கும் போது அல்லாஹ் சொன்னா, மூசாவே இப்ப அவங்க சொல்றதும் உண்மைதான், நான் சொல்றேன்னா அதுவும் உண்மைதான். முந்தி ஆளை தூக்கி கழுகி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் ஜனங்களோட சேர்ந்தாங்க, ஆளை தூக்குனாங்க, கழுகுனாங்க, குளிப்பாட்டி தொலை வச்சு நல்லடக்கம் செஞ்சு விட்டாங்க. முடிச்சு விட்டா இப்ப ஊர் ஜனங்க விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய அநியாயக்காரன் எங்க கண் தெரிந்து நாங்க கண்ணு முன்னால பார்த்திருக்கோம், எவ்வளவு பாவம் செஞ்ச மாபாதகன், இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல நல்லவனா போயிட்டான், அதுலயும் நேசனா போயிட்டான்டா, எப்படி போனா, அந்த அமல் அவன் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் செஞ்சு நேசனா போயிடுறோம். அல்லாஹ் அவங்க ஆசையை பாருங்க, என்ன ஆசை இருந்துச்சு, விளங்குச்சுங்களா. அதை கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் பதில் சொன்னா, மூசாவே உண்மைதான் மூசாவே, அவன் பெரும் பாவி தான், அவன் செய்யாத பாவம் ஒண்ணும் மிச்சம் இல்லை, என்றாலும் அவனுக்கு மரணம் நெருங்கிடுச்சு, மவுத்து வந்துருச்சு. அப்ப அவன் மனசுல ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோமே, ஒரு பாவம் பாக்கி இல்லையே, யார் மூஞ்சில போய் முழிக்க முடியும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மூஞ்சில முழிக்க முடியுமா, அல்லாஹ்வுடைய மூஞ்சில முழிக்க முடியுமா, யாரும் உதவ மாட்டார்களே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபி, அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான். அண்ணன் தம்பி வாப்பா தாய் தகப்பன் எல்லாம் உன்னை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல யாருமே உதவ மாட்டாங்களே, அந்த மாதிரி நாள்ல நம்ம கதி என்னாகுமோ என்ற அச்சத்துல, பயத்துல, கவலையின் காரணத்தினால் மூசாவே உங்களுக்கு அனுப்புனல்ல தௌராத்து வேதம், அந்த வேதத்தை எடுத்து அவன் ஓதுனான். நம்மள சில பேர் பார்க்கணும், குர்ஆன் ஓதுறதுங்கிறது ரொம்ப குறைவான அமல், ரொம்ப கம்மியான அமல். ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு லெப்ப ஒரு வீட்டுக்கு ஃபாத்தியா ஓத போனார். போன இடத்துல யாசின் ஓதுது குர்ஆன் எடுத்துருவாங்கன்றார். அவருக்கு கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்காரருக்கு கிட்டத்தட்ட வயசு 60 இருக்கும், ஒரு 80 வயசு இருக்கும். இப்ப அவரு போய் அந்த வயசானவர்கிட்ட கேட்டா, அந்த அவது வயசான மனுஷன் அவரு எந்திரிச்சு போய் உள்ள போய் தான் மனைவி கிட்ட கேட்டிருக்காரு, ஏமா நம்ம வீட்டுல குர்ஆனா இருக்குன்னு கேட்டிருக்காரு அவரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, குர்ஆனா நம்ம வீட்லயா, அரே ஆமாங்க, உங்க பாவா இறந்து போனார்ல அப்ப வந்து ஓதுன யாசின் ஓதுன அந்த குர்ஆன் அந்த பர்ணையில கிடக்குன்றாங்க. தோழர்களே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷியம் முத்தஷத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் அல்லாஹ் தஆலா. இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை இறை அச்சத்தின் காரணத்தினால் சுக்கு நூறாக வெடித்து செதறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி குர்ஆன் இப்ப நாம எங்கே ஓதுறோம், அப்படியே சில பேர் கவலை வந்தா எடுத்து குர்ஆனை ஓதுறது, அந்த மாதிரி அந்த மனுஷர் குர்ஆனை எடுத்து, அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாரு, குர்ஆனை எடுத்தா குர்ஆன் இல்லை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தௌராத் வேதத்தை எடுத்து ஓதிரு. இப்ப பெருமானார் பிறந்தது மூசாவுக்கு பின்னால, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் தான் பிறந்தாங்க பெருமானார். ஆனா தௌராத்தை எடுத்து அந்த மனிதர் ஓதுறார். என்ன ஓதுறாரு, அந்த தௌராத்தை எடுத்து ஓதும் பொழுது அதுல ஒரு இடத்துல பெருமானாருடைய திருப்பெயர் வந்திருக்கு.
தௌராத்துல பெருமானாருடைய பெயர் வந்துச்சு. அது அல்லாஹ் சொல்லி சொன்னா, அந்த பெயரை மூசா அவன் வாயில அந்த ஓதிக்கிட்டே வரும்போது அந்த பெயர் வந்துருச்சு. அந்த பெயர் வந்ததோட அவன் தன்னையும் அறியாம என் நபியின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னான். சரித்திரத்தை கேட்டு பாருங்க தோழர்களே. என் நபியின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னான். அந்த ஒரு ஸலவாத்தை காரணமாக வைத்து அவன் வாழ்நாள் பூரா செய்த பாவங்களை பூரா மன்னிச்சு என்னுடைய நேசன் ஆக்கிக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. தோழர்களே, நாம ஸலவாத்தை எவ்வளவு மதிக்கிறோம், தான் நபியின் மீது ஓதப்பட்ட ஸலவாத்தை அல்லாஹ் எவ்வளவு மதிக்கிறான். ஸலவாத்துடைய உயர்வு நமக்கு தெரியல, ஸலவாத்துடைய மகிமை நமக்கு விளங்கல. வாழ்நாள்ல ரிவாயத்துகள் ஹதீஸ்கள்ல படிச்சா குழந்தை பாக்கியம் தேவை இருக்கா, நீ எல்லா தர்காவை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நீ வைத்தியரா போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ யார்கிட்டயும் போனா வீட்டுல உட்காந்து மூச்சு விடாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸலவாத்து ஓதிப்பார். அழகான, நீ எதிர்பார்க்காத அழகு நிறைந்த குழந்தைகளை செல்வங்களை அல்லாஹ் தருவேங்கிறான். அதே மாதிரி வாழ்க்கையில தரித்திரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்கு, என் நபியின் மீது ஸலவாத்து ஓது, பெருமானார் மீது ஸலவாத்து ஓதின் காரணத்தினால் நம்முடைய ஈருள வாழ்க்கையும் வெற்றி ஆயிடும். ஒரு சரித்திரம், இன்னொரு சரித்திரம் ஞாபகம் வருது, நான் சொல்லிடுறேன். ஒரு தாய் புள்ள 2 பேர் ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது தாயும் மகள் 2 பேரும் பெண். ஹஜ்ஜிக்கு போகும்போது இடையில தாய் மௌத்தா போயிடுறாங்க. அப்படி தாய் மௌத்தா போகும்போது அந்த மகளுக்கு கவலை வந்துருது. ஏன்னா அப்பெல்லாம் பிளைட் கிடையாது, கப்பல் கிடையாது, பைதல் ஜமாத் நடந்து போற காலம் அது. மகளுக்கு கவலை வந்துருச்சு. கவலை வந்து தேம்பி அழுதா. விளங்கிச்சுங்களா? தேம்பி அழுதா. அப்ப அந்த அழுகையில என்ன நினைச்சு அழுறா, இப்ப தாய் மௌத்தா போயிட்டாங்களே, நம்ம தனியா இருக்கிறோமே, அந்த தாய் எப்படி நல்லடக்கம் செய்யுது ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. அதனால தேம்பி அழுதா. ஒரு குறிப்பிட்ட நேரம் அழுதவ அந்த அழுகையிலேயே தூங்கிட்டா. தூங்குனா ஒரு கனவு காண்றான். அந்த கனவுல 3 மனிதர்கள் வர்றாங்க. அந்த அழுதுகிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த தாயுடைய முகம் கழுதையுடைய சூரத்துல மாறிடுச்சு, கழுத உருவமாக மாறிடுச்சு. உடம்பெல்லாம் மனித உருவம், முகம் மட்டும் கழுத உருவமா மாறிடுச்சு. அதனால இன்னும் அழுது கடைசியில அந்த பெண் தூங்கிடுறான். கனவுல காண்றா 3 மனிதர்கள் வருகிறார்கள். அந்த 3 மனிதர்களே ஒரு மனிதருடைய முகம் சூரியனை போன்று இளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் வந்து அந்த தாயுடைய முகத்துல கையை இப்படி ஒருத்தர தடவுனா அந்த தாயுடைய முகம் முந்தி இருந்துச்சே மௌத்தா போறதுக்கு முந்தி அதை விட பிரகாசமாக மாறிடுச்சு. அப்ப அந்த மகள் கேட்கிறா, இது யாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கூட வந்திருக்கு சொல்றாங்க, இவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்க. சரி, என்ன நடக்குது இங்க, ஏன் தாயுடைய முகம் கழுதையுடைய சூரத்தாக மாறிச்சு? அது அவர் செய்த பாவ செயல்கள், அவருடைய குற்ற செயல்களுக்காக அல்லாஹ் தஆலா மாத்தி விட்டார். இப்ப நீங்க வந்து முகத்தை மாத்தினீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், உன்னுடைய தாய் பாவங்கள் அதிகமாக செய்திருந்தாலும் ஸலவாத்தை அதிகமாக என் மீது ஓதியதன் காரணத்தினால் நான் என்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்கள் ஷிஃபா கொடுத்துட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹிகாயத்தை எழுதியிருக்காங்க. நான் ஏன் தங்களுக்கு இதை நினைவுபடுத்த ஆசைப்பட்டேன்னு சொன்னா, பெரியவர்களே, ஸலவாத் எவ்வளவு பெரிய அமல், அதற்கு ஈடு இணை நிகரற்ற அமல். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் சுருக்கமா இருக்கு. அதனால நான் ஒரே முடிச்சுக்கிறேன். ரபியுல் அவ்வளுடைய மாதம், பெருமானாருடைய பிறந்த மாதம் நம்மள நெருங்கி வந்துடுச்சு. இருலோக இரட்சகர் ஒரே ஒரு செய்தி, பெருமானார் அவர்கள் இறுதி நேரம், கடைசி நேரம், நம்ம மேல எவ்வளவு முகபத்து வச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்றேன். இறுதி நேரம், கடைசி இஸ்ராயல் வந்து பெருமானாருடைய ரூஹ வாங்கிக்கிட்டு இருக்கிறார். பெருமானார் கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். பெருமானார் என்னுடைய சக்கராத் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டாங்க. ஆனா லேசே பெருமானாரை விட லேசாக யாருக்குமே ரூஹு இழுக்கல, அவ்வளவு லேசா பெருமானாருக்கு இழுக்கப்பட்டுச்சு. அதவே பெருமானார் எனக்கு கஷ்டமா இருந்துட்டாங்க. ஹைர், பெருமானார் ரூஹு உங்க பாடு இடையில சொன்னாங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஜிப்ரைல நீங்க கொஞ்சம் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க, என் சக்கராத் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, இந்த சக்கராத் இப்ப எனக்கு இருக்க இதே மாதிரி தான் என் உம்மத்துக்கு சக்கராத் இருக்குமா, இல்ல என் உம்மத்துடைய சக்கராத்து கம்மியா இருக்குமா, கஷ்டம் சிரமம் கம்மியா இருக்குமா, கொஞ்சம் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்களேன். அல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் பதில் சொன்னா நபியை விட உம்மத்துக்கு கூட தான் இருக்கணும். இப்ப என்ன செய்யறது, விளங்கிச்சா? நாமளாதான் கேட்டு விட்டுடுவோம். இருலோக இரட்சகர் கேட்டாங்க, அது கருணையே உருவான உள்ளம், இரக்க குணம் படைத்தவர்கள். பெருமானாரர்கள் உடனே கேட்டாங்க, ஜிப்ரீல் அப்படியா இருந்தா நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, என்னுடைய இந்த காலம் தொடுத்து இப்ப இருக்கிற என்னுடைய இந்த காலத்துல எவ்வளவு என்னுடைய உம்மத்துகள் இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து
கியாம நாள் வரை வரக்கூடிய என்னுடைய உம்மத்துகளுடைய சக்கராத்துடைய கஷ்டத்தை எண்ணில் வைத்து என் மூலியமாக எடுத்துக்கங்க, என் உம்மத்துடைய சக்கராத்தை லேசாக்கிருக்கின்றாங்க இருளோகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தாயும் எந்த மனிதன் நம்ம சொத்தை எப்ப சாவான் பங்கு புல்லான்னு உட்கார்ந்து நம்ம புள்ள எவனும் சொல்ல மாட்டான். இருளோக ரட்சகர் இந்த உம்மத்துக்காக வேண்டி பிறந்து இந்த உம்மத்துக்காக வேண்டி வாழ்ந்து இன்றும் மன்னரில் இருளோக ரட்சகர் அவர்கள் நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆஷிகீன்களே, காதலர்களே, அல்லாஹு தாலாவுடைய துஆ செய்ற அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர் ரபியுல் அவ்வல் மாதத்தை மதிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நல்ல பண்பை அல்லாஹ் நமக்கு தந்து இருளோக ரட்சகருடைய முழு துஆவையும் முழு பரக்காத்துகளையும் அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.